டயாபெட்டிஸ் இப்ப இருக்க காலகட்டத்துல இருக்கிற பிரச்சனையில 10ஓட 11 சர்க்கரை நோயோட சேர்த்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வரலாமா அப்படின்னா முடியும். கொஞ்சம் மெனக்கெட்டா முடியும். ஒரு சில விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணிக்கணும் உணவு முறையில அண்ட் நம்மளோட பழக்க வழக்கத்துல. எந்தெந்த விஷயம்லாம் இது அதிகப்படுத்துதுன்னு பார்த்தோம்னா உணவு முறையும் பழக்க வழக்கங்களும் தான். உணவு முறையில முன்னாடி சொன்ன மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஜங்க்ஸ், லேட் நைட் ஃபுட்ஸ், ரீஃபைன் கார்ப்ஸ் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிறதுனால இது ஈஸியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பழக்க வழக்கங்கள்ல இப்ப மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சிட்டிங் ஜாப்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பிசிக்கல் ஒர்க் கம்மியா தான் இருக்கு அண்ட் புவர் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ்னாலையும் இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இதுல இருந்து எப்படி நான் வெளில வர்றது? ஒன்னும் இல்ல, நம்ம தாத்தா பாட்டிகள் ஆல்ரெடி ஒரு ப்ளூ பிரிண்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை ஃபாலோ பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. மீண்டும் இயற்கையான உணவு முறைக்கு மாறுங்க. ஒயிட் ரைஸ்க்கு பதிலா கருப்பு கவனி, மணிசம்பா, குதிரைவாலி, காட்டு யானம் இந்த மாதிரி அரிசி வகைகள் பயன்படுத்தலாம். மில்லட்ஸ் அதிகமா உணவுகள்ல சேர்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நடங்க. நல்லா தூங்கி எந்திரிங்க. பிசிக்கல் ஒர்க் கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க. நாட்டு காய்கறிகள், சீசனல் ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்.